40 லட்ச ரூபாய் நான் வந்து அரசுக்கு செலுத்தினேன். சரி, 40 லட்சம் எப்படி செலுத்தினாரு? இப்போ 80 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஒரு போட்டாரு? பேங்க் எவ்வளவு லோன் கொடுத்துச்சு? இவர் அறிக்கையில் ஏதாவது ஓப்பனா சொல்லியிருக்காரா? இந்திய குடியரசு துணைத் தலைவருடைய பதவியேற்பு விழா நடந்திருக்கு. அண்ணாமலை அவர்கள் போகல. அண்ணாமலை சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாரு. செங்கோட்டையன் விவகாரத்துல அமித்ஷா ஒரு கேம் ஆடுறாரு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சா சார்? எடப்பாடி ஏன் செங்கோட்டையனை நீக்கல? வடிப்பு பதவியில இருந்து தூக்குனா அமித்ஷா ஆப்படிச்சிருவாரு. எல்லாருமே பிஜேபி பின்னால மோடி பின்னால போய் அடிமையா திருவீங்க, வெக்கமா இல்லையா? அதிமுக என்ற கட்சி எடப்பாடி காலத்தோடு அழியும். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திய குடியரசு துணைத் தலைவருடைய பதவியேற்பு விழா நடந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டிலிருந்து பெரும்பான்மையான பாஜக மூத்த தலைவர்கள் போயிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் போகல. எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது, அதுலயும் அவர் பங்கேற்கல. என்ன காரணமா இருக்கும் சார்? அண்ணாமலை சீக்கிரம் கட்சி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. வேற வழி. அண்ணாமலையோட எதிர்காலத்தை எடப்பாடி பழனிசாமி யோசிச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வந்து தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையோட எதிர்காலத்தை பொசுக்கிட்டாரு. அதை கேட்டு அமித்ஷா வந்து அண்ணாமலையை வந்து தூரத்துல தூக்கி வச்சுட்டாரு. 11.5% வாங்கி 18% கூட்டணியை உருவாக்கி என்டிஏ கூட்டணியை உருவாக்கிய அண்ணாமலையை இன்றைக்கு வந்து ஒதுக்கப்பட்டு முக்கியமான நிர்வாகிகள் கூட்டத்திலையும் கூட்டப்படாமல் எலெக்ஷன்லயும் நிற்கக்கூடாது என்ற உத்தரவோடு இன்றைக்கு அண்ணாமலை ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு அண்ணாமலை 80 கோடி நிலத்தை வாங்கிட்டு லோன் வாங்கி எவனாவது கொடுக்குறான், 80 கோடிக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னா உண்மையிலேயே நம்மளுக்கெல்லாம் நிலம் வாங்குறதுக்கு பேங்க் லோன் கொடுக்கும்னா நம்மளுக்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணா வாங்கிக்கலாம், நிலம் வாங்கிக்கலாம். ஆனா அவர் அறிக்கை விடுறாருல சார், நல்லா சரியா தான் பண்ணினேன், 40 லட்ச ரூபாய் நான் வந்து அரசுக்கு செலுத்தினேன். சரி, 40 லட்ச ரூபாய் எப்படி செலுத்தினாரு? எங்க வருமானம் வந்துச்சு? உங்க வருமானத்தை எங்க இருந்து வந்துச்சு? நாங்க சம்பாரிச்சோம். நாங்க எப்ப சம்பாரிச்சீங்க? ஐபிஎஸ்ல இருந்து எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? 10 வருஷம் சேலரியில இருந்து எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்க? எவ்வளவு செலவழிச்சிங்க? உங்க கணக்கு தான் தேர்தல் எலெக்ஷன்ல இருக்க. ஏங்க 80 கோடிக்கு சொத்து வாங்குற அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் இருந்து ரிசைன்மெண்ட் வந்த ஆளால முடியும் அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப திறமையானவர் தான் சொல்லணும். ஐபிஎஸ் இருக்கும்போது 80 கோடி சம்பாதிக்க முடியுமா? எவனாவது லோன் கொடுப்பானா? எந்த பேங்காவது 80 கோடி லோனு? அது விவசாய நிலத்தை வாங்குறதுக்கு, ஆர்கானிக் விவசாயம் பண்றதுக்கு, விவசாய நிலத்தை வாங்குறதுக்கு 80 கோடி லோன் எவன் கொடுப்பான்? இவர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வேற ஆரம்பிக்கிறேன்றாரு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யார் இருக்கா? இன்வெஸ்ட் கோடிக்கணக்காக வேணும்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்துச்சு? எதன் மூலமா வந்துச்சு? ஐபிஎஸ்னால வந்துச்சா? இல்ல பிஜேபியுடைய தலைவர்னால வந்துச்சா? இல்ல திமுக அமைச்சர்கள் இருந்து பணம் வந்துச்சா? ஏடிஎம்கே அமைச்சர்கள் இருந்து பணம் வந்துச்சா? ஆருத்ரால இருந்து வந்துச்சா? எப்படி சார் வந்துச்சு பணம்? கிரெடிபிலிட்டியா இன்னைக்கு முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. 80 கோடி எப்படி வந்துடும்? ஒரு பேங்க் வந்து லோன் கொடுக்குறான்னா அண்ணாமலைக்கு மட்டும் கொடுத்துருவானா லோனு? அப்ப அந்த லோனு மாதிரி விவசாயம் பண்றவங்க அத்தனை பேருக்கு விவசாய நிலம் வாங்குறதுக்கு லோன் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு ஏக்கருக்கு 2 லட்சம் தான் கொடுப்பான் லோனு, அக்ரிகல்ச்சர் லோன். 80 கோடி லோன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 80 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஒரு போட்டாரு? பேங்க் எவ்வளவு லோன் கொடுத்துச்சு? இவர் அறிக்கையில் ஏதாவது ஓப்பனா சொல்லியிருக்காரா? அந்த தகவல் எதுவும் வரல. அது ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி லோன் வந்துச்சு? எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்க போறாரு? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது யாரு? இவர் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி பல்வேறு இன்குபேட்டர் கம்பெனியை உருவாக்குது. ரைட், நல்ல நல்ல ஸ்கீம் தான், நல்ல இதுதான். அப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது யாரு? என்ன சார் எம்பிஏ படிச்சவனுக்கெல்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்களா? டோட்டலி யுவர் கெட்டிங் எக்ஸ்போஸ்ட் பை யுவர் செல்ஃப். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதான் அமித்ஷா வந்து குருமூர்த்திகிட்ட சொல்லியிருக்காரு, ஐ நோ அபவுட் அண்ணாமலை, யூ கீப் குவைட்னு இருக்காரு. அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்த குருமூர்த்தி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு இன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பாத்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன் நான். அண்ணாமலை ரொம்ப அவசரத்துல எல்லாம் பண்ண, அவசரத்துல வேகமா இருக்கிறாரு, வேகமா இருக்காரு, சொத்து வாங்குறதுல வேகமா பண்ணிட்டாரு, அதனால மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரா என்னமோ தெரியல. அப்ப அண்ணாமலை வந்து குடியரசு துணைத் தலைவருக்கு பதவியேற்பு விழா கூட கூப்பிடல. அப்ப அண்ணாமலைக்கு என்ன வாய்ப்பு? அண்ணாமலை தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாரு. அதை வந்து லீகலைஸும் பண்ணிட்டாரு. லண்டனுக்கு போய் லீகலைஸ் பண்ணி பணத்தை இங்கிருந்து அங்கே கொண்டு போய் அங்கே லீகலைஸ் பண்ணிட்டாருன்னு தகவல் வருது. அப்போ லீகலைஸ் பண்ணியிருப்பாரு. 6 மாதம் லண்டனுக்கு போனாரு, லீகலைஸ் பண்ணியிருப்பாரு. படிக்கிறதுக்கு போகிறதா சொன்னாங்க சார். அப்படித்தானே வெளியே சொல்லணும், வெளியே அப்படி தான் சொல்லியிருப்பாரு. படிக்க போயிருப்பாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? எப்படி திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வரும்? எப்படி திடீர்னு 80 கோடிக்கு சொத்து வரும்? நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிங்க அப்படின்னா எதில் உழைச்சிங்க? உங்களுக்கு தான் பிள்ளைய குட்டியை பார்க்கவே நேரம் இல்லாமல் உழைச்சிருக்கீங்களா கட்சியில்? எப்படி திடீர்னு கட்சியில இருந்து வெளியே வந்த உடனே 80 கோடி சொத்து வாங்கினீங்க? எப்படி வாங்கினீங்க? எப்படி உங்கள் மச்சான் வந்து பெரிய காலவாசல் மைன்ஸ் வச்சிருக்காரு? எப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்சி
பெங்களூரில் நடத்திட்டு இருக்காங்க. நீங்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது நடத்துனாங்களா? அப்போ அவங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் என்ன, இப்போ அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சுப்போம்ல. அரசியல் தலைவராக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் தனது திறமையால் சம்பாதித்த ஒரே நபர் அண்ணாமலை தான். திறமையால் பேரும் சம்பாதிச்சாரு. ஆட்டுக்குட்டியை வச்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டாரு. ஆட்டுக்குட்டியை வச்சு பிஜேபியினுடைய தலைவர் ஆகிட்டாரு. ஆட்டுக்குட்டியை சொல்லி மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்துட்டாரு. இன்னும் என்ன இருக்கு? பிஜேபி மதிக்கலை அப்படின்னோடனே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா அவருக்குன்னு ஒரு 3% வாக்கு இந்த நம்பி போகக்கூடிய இளைஞர், விஜய் நம்பி போகிற மாதிரி ஒரு கூட்டம் பின்னால் போகத்தான் செய்யும். இளைஞர் கூட்டம் பின்னால் போகத்தான் செய்யும். அப்போ இது மாதிரி வரக்கூடிய அந்த மின்மினி பூச்சிகளை பார்த்து விட்டில் பூச்சிகள் போய் அந்த வெளிச்சத்தில், விளக்கு வெளிச்சத்தில் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பர்சனலாக அண்ணாமலை திறமையான ஆள் தான். அண்ணாமலைக்கு பிஜேபியை விட்டுட்டு தனிப்பட்டு சிந்தித்தார் என்றால் அவருக்கு அந்த திறமை இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த வல்லமை இருக்குது. இல்லைன்னுலாம் நான் சொல்லலை, இருக்குது. ஆனால் பிஜேபியில் சேர்ந்து தன்னைத்தானே களங்கப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே ஊழல் கரை படித்து கொண்டு இன்றைக்கு ஊழலில் மாட்டிக்கொண்ட பதவியிலே இல்லாமல் பணம் சேர்த்த ஒரு மனிதராக இன்றைக்கு அண்ணாமலை காட்சியளிக்கிறார். அப்போ இது அவருக்கு நெகட்டிவ் தான், நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கொடுக்கும். ஆனால் இதையும் மக்கள் மறந்துட்டு அவர் பின்னால் போகிறதுக்கு ஒரு சில கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் இருக்க தான் செய்வாங்க. அதனால் அண்ணாமலை எதிர்காலத்தை ஒழித்த எடப்பாடிக்கு என்னைக்கு சப்போர்ட்டாக இருப்பாரா? கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல. 18%, இது 20%, மொத்தம் 39%. அமித்ஷா கனவு கொண்டுகிட்டு இருந்தார். அதை எடப்பாடி ஒத்துமொட்டமாக காலி பண்ணிட்டார். அண்ணாமலை தூக்கி நயனானந்தரை போட்ட உடனே எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? பிஜேபி கண்ட்ரோல் நம்ம பக்கம் வந்துருச்சுன்னு நினச்சிட்டாரு. ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், டிடிவி சேர்க்க மாட்டேன், விரட்டினாரு. பாமகவும் இப்போ 2 அல்ரசல்றையாக போயிடுச்சு. தேமுதிக கூட இல்லை. அப்போ 18% ஓட்டு இன்னைக்கு 5% ஓட்டாக மாறி போய் நிற்கிது பிஜேபி. இவர்கிட்ட 20% ஓட்டு இருக்கு. அதில் செங்கோட்டையனை நீக்கியாச்சு. அதில் இருக்கக்கூடிய இன்னொரு 2%, 3% ஓட்டு போயிடும். ஏற்கனவே விஜய் பக்கம் ஏடிஎம்கே எம்ஜிஆர் படத்தை போட்டு விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு கொஞ்சம் இளைஞர்கள் போவாங்க. அண்ணா படத்தை போட்டு பண்ணுறாரு. சில திமுக இளைஞர்கள், சினிமா ரசிகர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்டிகேக்கு சில பேர் போவாங்க. போனாங்கன்னா 20% காலி. அப்போ என்னாச்சு? 20%ல் ஒரு 5% போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி 15%. இவர் பிஜேபி இருக்க 5%, 20%, 25% வச்சா எப்படி அமித்ஷா இவிஎம் மிஷினை மேனிப்புலேட் பண்ணி 45% கொண்டாட முடியும்? எப்படி அமித்ஷா மாஸ்டர் ரோலை மேனிப்புலேட் பண்ணி 45% கொண்டாட முடியும்? கொண்டாட முடியாது. அப்போ எடப்பாடியை நம்பி இன்னி பயனில்லைன்னு முடிவுக்கு அமித்ஷா வந்துட்டார். அதனால தான் செங்கோட்டையனை ஆதரவு கொடுத்து அவரை பார்த்து கூட பேசியிருக்காரு. இன்னி என்ன செங்கோட்டையன்ட்ட என்ன சொல்லியிருக்காரு? நயினா நாகேந்திரன், செங்கோட்டையன் இவங்கெல்லாம் சேர்த்து ஏடிஎம்கே இன்னொரு ஸ்பிரிட்டு கொண்டாட போகிறாங்களா? எடப்பாடியை பொதுக்குழுவை கூட்டி நீக்க போகிறாங்களா? ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்களா? 2ஆக உடைக்க போகிறாங்களா? அப்படின்றத போக தெரியும். எடப்பாடி பிஜேபி கூட்டணிலேருந்து வெளியே விஜய்கிட்ட போய் நான் துணை முதல்வர் ஆகிறேன்னு போய் கைகட்டி நிற்க போகிறாரா அப்படின்றது போக தெரியும். சார், இப்போ இந்த செங்கோட்டையன் விவகாரத்தில் அமித்ஷா ஒரு கேம் ஆடுறாரு அப்படிங்கிறது எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சா சார்? ஏன்னா அது வரைக்கும் இது கூட தெரியாமல் இருப்பார் எடப்பாடி. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? எடப்பாடிக்கு இது கூட தெரியாமல் இருக்கு. ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அப்படியே அந்த செங்கோட்டையன் விவகாரத்தில் அமைதி ஆயிட்டாரு. ஆமாங்க, பார்த்துட்டே வந்துட்டாரு. முதல்ல பதவி விட்டு தூக்குனாரு. நம்ம எல்லாம் நினைச்சோம் கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. ஆனால் அப்படியே எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்க. ஓபிஎஸ் தூக்குன எடப்பாடி ஏன் செங்கோட்டையனை நீக்கல வடிப்பு பதவியிலேருந்து? ஏன்னா அமித்ஷா பேக்கில் இருக்காரு. தூக்குனா அமித்ஷா ஆப்படிச்சிருவார். அந்த பயம் இருக்குல்ல. இப்போ அமித்ஷாட்ட எடப்பாடி சிறந்த அடிமையா, செங்கோட்டையன் சிறந்த அடிமையா, ஓபிஎஸ் சிறந்த அடிமையா, டிடிவி சிறந்த அடிமையான்னு போட்டி நடந்துச்சு. இதில் ஓபிஎஸ் அவுட்டு, டிடிவி அவுட்டு, சசிகலா அவுட்டு. பிஜேபி நம்பி போன எவருமே வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. சோழி முடிஞ்சால் சக்காயை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ செங்கோட்டையன் போயிருக்காரு. நீ செங்கோட்டையன் எப்போ சக்காயை தூக்கி போட போகிறாங்கன்னு தெரியாது. எடப்பாடியை அவங்க பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. எடப்பாடி ஒத்து வரல அப்படின்னா எடப்பாடியை ஓச்சிட்டு அதிமுக 2ஆக ஆக்கிட்டு இந்த 2 செக்ஷன் ஆக்கி காலி பண்ணி இந்த 2 செக்ஷனோட அதிகமான வாக்குகளை பிஜேபி வாங்குறதுக்கான முயற்சியில் அமித்ஷா ஈடுபடுவார். பிஜேபி ஈடுபட்டு திமுகவுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல பிஜேபி வருவதற்கு முயற்சி எடுக்கும். அதே நேரத்தில் டிடிவி, ஓபிஎஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்க எல்லாரையும் தன்வசம் கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி விஜய்கிட்ட இருக்கானா? இல்லை. அங்கே ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காமல் வண்டி ஓட்ட தெரியாத மெக்கானிக்கை பக்கத்தில் சுற்றிக்கிட்டு வெறும் வாய்ப்பேச்சு வீரர்களை வச்சுக்கிட்டு விஜய் பஸ் ஓட்டுறாரு. சனிக்கிழமை பஸ் ஓட்டுறாரு. அவர்கிட்ட இந்த கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிப்பதற்கு ஆனால் அந்த கேப்பபிலிட்டி விஜய்கிட்ட கிடையாது. அந்த கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா பெரியவர்களை மதித்து இவங்களை கூட்டணி சேர்த்தா 2ஆம் இடத்துக்கு வருவது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தும் இருக்குது. ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் சேர்த்தா ஊழலுக்கு எதிராக பேச முடியுமா? ராமதாஸை சேர்த்தா ஊழலுக்கு எதிராக பேச முடியுமா? தேமுதிக சேர்த்தா மட்டும்தான் ஊழலுக்கு எதிராக பேச முடியும். வேறு எந்த கட்சியும் தான் ஊழலுக்கு எதிராக பேச முடியாது. தனியாக நின்று தான் நிற்கணும். தனியாக நின்னால் சீமான்ட்ட தான் மோதணும். ஃபஸ்ட்டு சீமானை முதல்ல ஜெயிச்சு வெளியே வரணும். அதுக்கப்புறம்
ஏடிஎம்கே பிஜேபி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் திமுக மோத முடியும். டிவிகே வருஷம் டிஎம்கே பேசலாம் வசன நடையோட, ஆனால் இத்தனை ஹடில்ஸை தாண்டியில் உள்ள வரணும். இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. சார், உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலாளர், 100 வருஷம் அவர் தான் இருக்கணும், அப்போதான் எங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி? அது உண்மை தானே. எடப்பாடி எவ்வளோ நாள் இருக்காரோ அவ்வளோ நாள் அதிமுக பதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி இருந்தால் திமுகவுக்கு அட்வான்டேஜ், திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும், எந்த விதமான கொஸ்டினுமே கிடையாது. எடப்பாடி இருக்க வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம். அந்த எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறது கூட இப்போ விஜய் வந்ததுனால ஒரு கொஸ்டின் மார்க் விழுந்திருக்கு. எனவே உதயநிதி சொல்கிறது 100% உண்மை தான். எடப்பாடி தொடர்ந்து பொதுச்செயலாளராக இருந்தால் கண்டிப்பாக அதிமுகவின் எதிர்காலம் துப்புரவாக சூனியமாயிரும். சூனியமாச்சுன்னா அதிமுகவினுடைய எடப்பாடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ரகாதிபதிகள் இருக்குது, போலீஸ் இருக்குது, Z+ செக்யூரிட்டி இருக்குது, அவர் கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து வச்சுருக்காரு. அதனால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரியாதை எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பின்னால் இருக்கிற அமைச்சர்களுக்கு வேலுமணி கிடைக்குமா, உதயகுமார் கிடைக்குமா, செல்லூர் ராஜு கிடைக்குமா, CV சண்முகத்துக்கு கிடைக்குமா, முனுசாமி கிடைக்குமா, ஜெயக்குமார் கிடைக்குமா, தங்கமணி கிடைக்குமா, மற்ற அமைச்சர்களுக்கு கிடைக்குமா, விஜயபாஸ்கர் கிடைக்குமா? எம்எல்ஏ ஆகணுமே முதல்ல. ஃபஸ்ட்டு எம்எல்ஏ கூட ஆகலைன்னா உங்கள் எதிர்காலம் என்னாச்சு? இப்போ எடப்பாடி பின்னால் போனால் அடுத்து எம்எல்ஏ கூட ஆக முடியாத சூழல் ஏற்படும். எடப்பாடி தான் பணம் இருக்குது, ஊழலில் சொத்து சேர்த்த பயம் இருக்குது. அதனால் பிஜேபிக்கு அடிமையாக அவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த ஊழலில் சொத்து சேர்த்த எந்த அமைச்சராவது அதிமுகவினுடைய பொது நிதிக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க ஏதாவது லிஸ்ட்டு போட சொல்லுங்கள். வெள்ளையறிக்கை கொடுக்க சொல்லுங்கள். எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க? ஒருத்தனும் கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்கல்ல. இப்போ மேலே இடி ரைடு வச்சு ஃபுல் டீட்டெயில் மோடி வச்சுருக்காருல்ல. அதிமுகவினுடைய பொது நிதிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பணம்? இவங்கெல்லாம் எப்படி அதிமுக கட்சியை காப்பாற்றுவாங்க? அப்போ அதிமுக கட்சி, எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு சின்சியரான அதிமுக தொண்டன் இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய மனசில் வரக்கூடிய கேள்வியை தான். ஒருத்தம் கிடையாதா அதிமுக? ஒரு தலைவர் இல்லையா ஏடிஎம்கே மீட்டெடுப்பதற்கு, எம்ஜிஆரது கனவை நனவாக்குவதற்கு, ஜெயலலிதாவின் கனவை நனவாக்குவதற்கு? பிஜேபியுடன் சாராமல் நாங்கள் அதிமுகவை மீட்டெடுப்போம், எம்ஜிஆர் ஆட்சியை உருவாக்கி காண்பிப்போம், புரட்சித் தலைவர் ஆட்சியை உருவாக்குவோம், ஜெயலலிதா அவர்களின் ஆளுமையோடு உருவாக்குவோம், தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்குவோம், மக்களாட்சியை நடத்துவோம் சொல்கிறதுக்கு ஒரு தலைவன் இல்லையா அதிமுகவில்? எல்லாருமே பிஜேபி பின்னால், மோடி பின்னால் போய் அடிமையாக திருவிங்க. வெக்கமா இல்லையா? இது என்ன சொல்கிறது? அப்போ அதிமுக தொண்டர்கள் தான் உணரணும். அப்போ அதிமுக தொண்டர்கள் மீண்டும் அதிமுகவை புதுப்பிக்கணும்னா எடப்பாடி உட்பட பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய, தன் செய்த ஊழலால், தான் சேர்த்து வைத்த சொத்தால், சொந்த நலனுக்காக, சுயநலனுக்காக பிஜேபியுடன் அதிமுக அடிமைப்படுத்திய அமைச்சர்கள், எடப்பாடி உட்பட அமைச்சர்கள் அத்துணை பேரையும் இந்த 2026 தேர்தல் களத்தில் அதிமுக தொண்டர்கள் தோற்கடித்து அதிமுகவின் வாக்கு வங்கி தனியாக இருக்கிறது என்று காண்பிக்கணும். இந்த வாக்கு வங்கி திமுகவுக்கு போகல, இந்த வாக்கு வங்கி விஜய்கிட்ட போகல, இந்த வாக்கு வங்கி நாம் தமிழருக்கு போகல, எம்ஜிஆரது வாக்கு வங்கி தனியாக இருக்கிறது என்று காண்பிக்கக்கூடிய நிலையை எந்த தலைவர் ஏற்படுத்துகிறாரோ அவங்களால் மட்டும்தான் அதிமுகவை எடப்பாடி என்ற ஊழல் பெருச்சாலியிடமிருந்து, இந்த பிஜேபிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அமைச்சரிடமிருந்து அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போல அவரது உயில்படி, பைலாப்படி தொண்டர்களால், நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பெற்று தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளரை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பொதுச்செயலாளர் தான் அதிமுகவை மீட்டெடுத்து கொண்டாட முடியும். அப்படி இல்லைன்னா அதிமுக பிஜேபியோடு சேர்ந்து கரையும், தாவகவுடன் கரையும், என்டிகேவுடன் கரையும். அதிமுக என்ற கட்சி எடப்பாடி காலத்தோடு அழியும். சார், இப்போ இந்த டிடிவி தினகரன் அவருடைய நிலைப்பாடு, அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, நாங்கள் என்டிஏ கூட்டிலிருந்து வெளியே போகிறோன்னு. மறுபடியும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வேட்பாளராக இருந்து மாற்றுங்க, நாங்கள் வரோன்னு சொல்கிறாரு. அதே சமயம் ஓபிஎஸ் கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சு கேட்குறாங்க. அவரும் வெளிப்படையாக எந்த நிபந்தனை இல்லைன்னு மறுபடியும் சொல்கிறாரே தவிர, இபிஎஸ்ஸை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் பதிலை சுற்றுமுற்றும் பேசி போகிறாரே தவிர நேரடியாக இல்லைன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேர்த்தோட நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? இவங்க 2 பேருமே அந்தங்க பிஜேபிக்கு ஆல்ரெடி அவங்க பிஜேபி நம்பி ஏமாந்தவர்கள் இன்னமும் பிஜேபி நம்பிட்டு இருக்காங்க. எடப்பாடியை தூக்கிடுவாங்கன்னு நம்புகிறாங்க. எடப்பாடியை தூக்குனா நல்லதுன்னு பிஜேபி நினச்சிச்சின்னா அதிமுகவை அழிப்பது நல்லது என்று பிஜேபி நினச்சா தான் பண்ண முடியும். ஏன்னா எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது, இவர்களை வச்சு ஜெயிக்க முடியாது, இவர்களை ஒருங்கிணைக்கவும் முடியாது. அப்போ என்ன, ஒட்டுமொத்தமாக அழிச்சிரு. ஃபஸ்ட்டு எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது, 25% கீழே கொண்டாண்டாரு. இவங்களை வச்சு ஒன்றா சேர்ந்து ஒருங்கிணைச்சி போக முடியாது. அப்போ இவர்களை வச்சும் பிரயோஜனம் இல்லை. இவர்கள் தனி அணியாக உருவாக்கி, எடப்பாடி தனி அணியாக உருவாக்கியாச்சுன்னா
ரெட்டலை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஐடிஎம்கே ஓட்டை ஃபுல்லாக பிஜேபி எடுத்துடலாம் அப்படின்ற சிந்தனைக்கு தானே பிஜேபி வரும். ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி வளரத்தானே பிஜேபி நினைக்கும். ஹைதராபாத் பிஜேபியினுடைய காரியகர்த்தா மீட்டிங்ஸில் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் தீர்மானம் போட்டது யார்? அமித்ஷா. அதில் ஒன்றும் சேர்ந்து திமுகவை காலி பண்ணலான்னு பார்த்தாங்க. முடியலைன்னு என்ன பண்ண முடியும்? ஏடிஎம்கே காலி பண்ணிடு அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. வந்தாச்சுன்னா நீங்கள் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போக போகிறீங்க. அதான் நடக்க போகுது. நீங்கள் அதாவதுங்க, எம்ஜிஆர் மக்களை நம்பினார், புரட்சி தலைவராக மாறினார். ஜெயலலிதா மக்களை நம்பிச்சு அம்மாவாக மாறிச்சு. 2 பேருமே அதிமுகவை ஆட்சி கட்டில் அமர்த்தினாங்க. நீங்கள் உங்களை நம்பலையே, நீங்கள் மோடியையும் அமித்ஷாவை தானே நம்பி போகிறீங்க எல்லாரும். அப்போ உங்களை எப்படி மக்கள் நம்புவான்? அதுக்கு டேரெக்டாகவே சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்ல. சங்கியினுடைய அடிமைக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? சங்கிக்கே ஓட்டு போட்டுடலாம்ல, பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலாம்ல. சங்கியினுடைய அடிமைக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அதுதான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எடப்பாடி என்ற வடிவில் இருக்கிறது. இவர்களெல்லாம் இப்படி இருக்காங்க. அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு அதிமுக தலைவர் தைரியமாக முன்வந்து நான் அதிமுகவை இணைப்பேன், எல்லாரையும் கொண்டு வருவேன், பிஜேபி எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை காமிங்க பார்ப்போம். இல்லை, அப்புறம் எப்படி ஏடிஎம்கே முன்னால் வரும்? வந்தால் நல்லது. திமுகவை எதிர்த்து இன்னொரு திராவிட கட்சி வந்தால் நல்லது, இருந்தால் நல்லது. இல்லைன்னா காலம் அதற்குரிய தலைவனை உருவாக்கும். எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த தலைவனும் அந்த தகுதி பெற்ற தலைவர்களாக இல்லை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நிகழ்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.